குருஜி மகாவிஷ்ணுவுடன் மகா சிவராத்திரி 2026 பிப்ரவரி 15 மாலை 7 மணிக்கு சிவனின் அருளை பெறும் அரிய வாய்ப்பு ஜூம் மூலமாக ஆன்லைனில் நடைபெறும். இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். விருச்சிகம், கர்ம வினை தீர்வதற்கு எந்த ஆலயம் செல்ல வேண்டும், எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும்? பெரும்பாலும் குழந்தை பிரச்சனையில் சிக்கி தவிப்பவர்கள் விருச்சிகராசி. சந்திரன்கிற நீச்சமாகறதுனால ஹெல்த்ல கேர் வேணும். ரொமட்டாய்டு, ஸ்கின் அலர்ஜி, இதெல்லாம் இந்த விருச்சிக ராசிக்கு அப்படிங்கிறதுக்குள்ள வந்துடும். அடிப்படை செலவுகளுக்கு கூட கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் இன்னைக்கும் உண்டு. மும்மூர்த்தி தரிசனம் தமிழ்நாட்டில் இங்க போய் பார்த்துட்டு வாங்க, எப்பேற்பட்ட பிரச்சனையும் சால்வ் ஆகும். இப்படியாவது எனக்கு ஒரு குழந்தை வேணும், ஊருக்குள்ள பெரிய அவமானமா இருக்கு. ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambuttur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. சுகமே சொல்ல சாமி. வணக்கம் சாமி, காலபுருஷனுக்கு 8, விருச்சிகம், கர்ம வினை தீர்வதற்கு எந்த ஆலயம் செல்ல வேண்டும், எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும்? அருமை அருமை. ஏன்னா கர்ம வினைங்கிறதே காலபுருஷ 8 தான். இந்த 8 இல்லாம இந்த வார்த்தை இல்லை. கர்ம வினைகள் தீர்க்கும் காலபுருஷனினுடைய 8வது ராசி. இந்த விருச்சிக ராசி இல்லாமல் நம்மளால ஜோதிடம் சொல்ல முடியாது. நிச்சயமா சாமி. 8 மனுஷ வாழ்க்கை பிடிச்சிக்கன்னு தானே சொல்றாங்க. 7, 6, 3 சொல்லவே இல்லையே. கிடையாது. இந்த 8 அப்படின்னு சொல்லும் போது காலபுருஷனுடைய 8வது ராசியாக விளங்கக்கூடிய விருச்சிக ராசி பாருங்க. அதுல யார் யார் முக்கியமான ஆள் இருக்காங்க பாருங்க. முதல்ல குரு, அப்புறம் சனி, அப்புறம் புதன். நீங்க சொல்றது நட்சத்திரம் தெளிவா சொல்லிடணும். ஆமா, குரு, சனி, புதன்றாங்களே. விசாகம் 4ஆம் பாதம், விசாகத்தினுடைய 4ஆம் பாதம். நம்ம அங்க பேசும்போது புனர்பூச நாள் சிறப்புன்னு, இங்க விசாக 4ஆம் பாதம். சந்திரன் நீச்சம், காலபுருஷனுடைய சுகாதிபதி நீச்சம். நம்ம யூட்ரஸை என்னவா சொல்றோம்னா சந்திரனா தான் சொல்றோம். விருச்சிக ராசியில சந்திரன் நீச்சமாகுவதனால் பெரும்பாலும் குழந்தை பிரச்சனையில் சிக்கி தவிப்பவர்கள் விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசி காலபுருஷனுடைய 8வது ராசியா இருக்கிறதுனால தாமத குழந்தை, புத்திர தோஷத்திற்கும் புத்திர சோகத்திற்கும் வித்தியாசம் இருக்கு. உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன். தசரத மகாராஜா வேடனுடைய மகனை இது பண்ணிடுறாரு. உடனே அந்த வேடன் அழுதுட்டு தசரத மகாராஜாக்கு சாபம் வரும். நான் எப்படி குழந்தையை பிரிந்திருப்பது போன்று நீயும் குழந்தையை பிரித்து புத்திர சோகம் அடைவாய். தசரதன் கழுத்துல இருந்த வைரமாலை எடுத்து அவருக்கு போடுறார். வேடனுக்கு ஒன்றும் புரியல. என்னது நம்ம திட்டிட்டு இருக்கோம், இவர் பாட்டில் இப்படி சந்தோஷம். நான் குழந்தை இல்லாமல் இருக்கேன், நீ பிரிஞ்சுதானே வாழ்வேங்கிற, இவரு பார்த்துக்கலாம், கிடைக்கும்ல எனக்கு. அப்போ பிரிஞ்சாதானே சோகம். அது மாதிரி சோகத்திற்கும் தோஷத்திற்கும் வித்தியாசம். நிறைய பேர் நம்மள்கிட்டயே கேள்வி கேட்கும்போது குழந்தை இல்லைங்க சாமின்னு கூப்பிடுவாங்க. நான் சொல்லுவேன், அப்படி சொல்லாதீங்க, குழந்தை தாமதமாகுதுன்னு சொல்லுங்க. நீ டிசைட் பண்ணிட்டியா குழந்தை இல்லைன்னு அப்படின்னு நான் கேட்பேன். ஐயோ கரெக்ட் சாமி நீங்க சொல்றது. குழந்தை தாமதங்கள் இல்ல, குழந்தை தள்ளி போகுதுன்னு கூட சொல்லலாம். குழந்தை தாமதம், குழந்தை தோஷங்கள், குழந்தை சம்பந்தப்பட்ட. ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு 5ஆம் அதிபதி குரு. ஆமா, அந்த 5ஆம் அதிபதி குரு எப்படியாவது இவங்களுக்கு குழந்தையை கொடுக்கும். ஆனா இவங்களே முடிவு பண்ணிடுவாங்க. இந்த விருச்சிக ராசி அவ்வளவு ஒரு சிரமமான ராசி. காலபுருஷனினுடைய 8வது ராசியாக இருந்து அந்த சந்திரன் நீச்சத்தை அனுபவிக்கும் போது இந்த வார்த்தையை ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காங்க தெரியுமா? யார் தெரியுமா? மனசே சரியில்லைங்க. இதை கண்டுபிடிச்சது இவங்க தான். இந்த விருச்சிக ராசிக்காரங்க தான் இந்த மனசே சரியில்லை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது. இப்போ இந்த காலபுருஷனுடைய 8வது ராசியில நீங்க சொன்ன மாதிரி விசாகம், அதே மாதிரி அனுஷம், அடுத்தது கேட்டை, இந்த 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பேரும் முக்கியமான ஆட்கள். குரு, சனி, புதன். இவர்கள் செகண்ட் ரவுண்ட்ல கடைசி நட்சத்திரங்கள். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அஸ்வினி டு ஆயில்யம், இங்கே மகம் டு கேட்டை. இந்த கேட்டை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா கேட்டையில அது இந்த 3 நட்சத்திரமே ஒண்ணு. கிணத்தடி ரகசியத்தை சொல்லுன்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த அனுஷத்துக்கு ஒரு பழமொழி சொல்றாங்க, இந்த விசாகத்துக்கு ஒரு பழமொழி. ஆனா இருந்தாலும் இவர்கள் மிகப்பெரிய பாக்கியவான்கள். அப்படிங்கிறது எதை வச்சு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்களுடைய பாக்யாதிபதி இங்க நீச்சமாகிறார். இவர்களுடைய சைலண்ட் பிளானட் சந்திரன் உச்சமாயிடுறார். இவர்கள் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது உடல் நிலையில் கவனமா இருக்கும். சந்திரன்கிற நீச்சமாகறதுனால ஹெல்த்ல கேர் வேணும். குறிப்பா அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன், இவங்களுக்கு அந்த லிவர் ப்ராப்ளம்,
நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். ஆமா, இந்த விருச்சகத்துல டக்குன்னு மஞ்சக்காமல இந்த அனுஷத்துக்குலாம் டப்புன்னு ஒட்டிடுது. டக் டக்குன்னு வந்துடும். அப்புறம் இந்த குழந்தைங்களுக்கு சும்மா வெளியே தூக்கிட்டு போனாலே இன்ஃபெக்ஷன். இதெல்லாம் வந்து இந்த விருச்சகத்தில் தான். அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு குழந்தையை பெற்று, இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு பெற்று இந்த ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போறதே வேலையா இருக்கும். இவர்களுக்கு 12ஆம் இடம் சுக்கிரன், நீங்க சொன்ன இன்ஃபெக்ஷன், மறைமுக இன்ஃபெக்ஷன்ஸ், யூரினல் இன்ஃபெக்ஷன்ஸ், அப்புறம் இந்த ஹெல்த் கேர் ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் வர ஸ்கின் டிசீஸ் இதெல்லாம் இருக்கும். அப்ப இதெல்லாம் பொதுவாக ஸ்கின் டிசீஸ் ஏன் வருதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ராகுனால வரும்னு நினைக்கிறேன், கிரகப்படி. ஆமா, தன்னுடைய மன உணர்வுகளை மற்றவர்கள் மதிக்காததனால்தான் உணர்ச்சிகள் பிரச்சனை. ஓகே, இப்ப நீங்க என்னை பாக்குறீங்க, சொல்றது செய்யப்பா சொல்றது செய்யப்பா சொல்றது செய்யப்பான்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா என்னுடைய உணர்வுகள் அப்படியே இதாயிட்டே இருக்கும். இதுதான் பிரச்சனை. இந்த ரொமாட்டட் ஆர்த்திட்டிஸ்க்கு நாங்கள் நிறைய நாள் ஆராய்ச்சி பண்றப்ப தான் சாமி சொல்லுது, பெண்களுக்கு ஏன் அது அதிகமாக வருதுன்னு நினைச்ச ஆராய்ச்சி. ஆளுமை. பெண்கள் வந்து சக்தியின் வடிவம். அவங்க நீங்க மட்டம் தட்ட 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 அவங்க வெளியில காட்ட முடியலன்னா வந்துருன்றாங்க. அது கரெக்ட், உண்மைங்க, இதுல எந்த சந்தேகம் கிடையாது. நீங்க ஒரு விஷயத்த அடக்கி வச்சு கோபம் வெளிப்படுத்த முடியாது. நான் சொல்றதை கேளு சொன்ன இந்த மாதிரியே பண்ணி ரொமட்டாய்டு, ஸ்கின் அலர்ஜி, இதெல்லாம் இந்த விருச்சிக ராசிக்கு அப்படிங்கிறதுக்குள்ள வந்துடும். ஏன்னா சந்திரன் நீச்சமா இருக்கிறதுனால. ஆனா இவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட், 7ஆம் அதிபதி இவர்களுக்கு சுக்கிரன், சந்திரன் உச்சமாகக்கூடிய வீடா இருக்கிறதுனால நல்ல விதமாமே. இவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா, பாக்யாதிபதியே பாதகாதிபதி, கொடுமைங்க. இது வந்து சில பேர் சொல்லுவாங்க வெளியே சொல்லி அழுக முடியல. ஏன்னா நம்ம இவ்வளவு நேரம் என்ன பேசணும், பாக்யாதிபதி நல்லா இருந்தா போதுங்கன்னா, அங்க பாக்யாதிபதியே பாதகாதிபதி. அப்போ இவர்கள் வாங்கும் சொத்து, வீடு எல்லாத்துலேயுமே இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு இடம் வாங்கினோன்னே கவர்மெண்ட் அந்த இடத்துல பாலம் கட்ட போகும், அப்புறம் ஒரு வீடு வாங்குவோம், இதில் எனக்கு என் வீட்டில் சேர்ந்த இடத்துல நீங்கள் கட்டிட்டீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன தகராறுகள், இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மனசு கஷ்டப்படக்கூடிய சம்பவங்கள், கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செஞ்சுட்டு திடீர்னு காணாமல் போகிறது, வருத்தப்படுறது, மனக்கவலைப்படுறது, இதெல்லாம் இவங்களுக்கு இருந்து கர்ம வினையா மாறி எங்களுக்கு ஒரு கோயில் சொல்லுங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த விருச்சிகத்துல சாமி இன்னும் சில சந்தேகங்கள் எனக்கு இருக்கு. பர்டிகுலர் இந்த அனுஷ நட்சத்திரம் எப்பயுமே அன்புக்கே ஏங்குதே சாமி. எல்லா சனி நட்சத்திரத்தை விட இந்த அனுஷ நட்சத்திரம் அன்புக்கே ஏங்குது. முதல் காதல மறக்காத நட்சத்திரம் இதாத்தான் இருக்கு, அன்புக்கு எப்பயுமே ஏங்கிட்டு இருக்குது. ஏன் சாமி இந்த அனுஷத்துக்கு இந்த கதை? அனுசம் என்பது காலபுருஷனுடைய 8வது வீட்டில் உட்கார்ந்து அந்த வீட்டுக்கு 3 நாளுக்கு அதிபதியா போயிடுது. எண்ண பதிவுகளை உள்வாங்கி நின்ற நட்சத்திரம். எண்ணம் பழசு அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டேங்குது, எதையுமே மறக்க மாட்டாங்க, நல்லதுகளும் மறக்காது, கெட்டதுகளும் மறக்காது. பதிவுகளை உள்வாங்கி அப்படியே நிக்கிற நட்சத்திரம், அது ஒரு காரணம். அப்ப இந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள், பெரிய பெரிய வருத்தங்கள், இவங்க என்னைய கேட்டா இந்த 11 ராசிக்காரங்க வாய்ப்பு கிடைக்கும் போது கோயிலுக்கு போகலாம். இந்த விருச்சிக ராசிக்காரங்கள் வாய்ப்பை ஏற்படுத்தி கோவிலுக்கு போகணும். இந்த பதிவை பார்த்தவொடனே கிளம்பிட்டா ரொம்ப நல்லது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, உள்ளதுலேயே ரொம்ப 9ஆம் அதிபதி நமக்கு சப்போர்ட் இல்லை. அடுத்தது பாருங்க, 8ஆம் அதிபதியாக வரக்கூடியது அறிவு, அவரே 11ஆம் அதிபதியாகவும் வர்றாரு. ஸோ உங்களுக்கு அதான் சொல்லலையா, 11 ராசிக்காரர்கள் வாய்ப்பு கிடைக்கும்போது யாராவது கூப்பிடும்போது போயிட்டு வரலாம். இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் வாய்ப்பை ஏன்னா போக விடாது. சம்பந்தமில்லாத கோயிலுக்கு டக்குன்னு போயிடுவாங்க, சொல்ற கோயிலுக்கு போக முடியாது. இந்த கோயில் இப்ப நான் சொல்ல போற கோயிலுக்கு விருச்சிக ராசிக்காரர்கள் சென்று வந்தால் 100% அவர்களுக்கு எது இப்ப நான் சொன்ன விஷயங்கள் கொஞ்சம் தான், இதை தாண்டி அவங்களுக்குள்ள நிறைய இருக்கலாம். மனக்கசப்புகள், மன வலிகள், மன வேதனைகள், ரணங்கள், ருணங்கள். ஏன்னா இவங்களுக்கு ஒரு பெரிய விஷயத்த கேளுங்க, என்னெல்லாம் வேணும் உங்களுக்கு அப்படின்னா 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடத்த அதிபதியே காலபுருஷ 6ஆம் அதிபதி. அந்த 11ல என்னங்க இருக்கு, ரணம், ருணம், ரோகம். யாருக்கு இப்ப இதை கொடுக்கறது? விருச்சிக ராசிக்காரன்ட்ட கொடுத்துரு. இது பூரா இந்த பிரச்சனைகள்ல கொடுத்துரும். இதுதான் வந்து மிகப்பெரிய கஷ்டம். ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸுமே ஒரு வயசுக்கு மேலதான் முன்னேற மாதிரி இருக்கு, ரொம்ப சிரமங்கள். அதான் தனாதிபதி குரு பகவான், அந்த தனாதிபதி நல்லா வச்சுக்கணும், நல்லா வரணும், நல்ல வளர்ச்சி அடையணும். இவங்களுக்கு ஒரே ஒரு பிளானட், சூப்பர் பிளானட் யாருன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான். விருச்சிக லக்னத்துக்கு யோகாதிபதி சனி பகவான், அப்புறம் குரு பகவான் செகண்டா எடுத்துக்கலாம். இந்த ரெண்டும் ஆக்டிவேட் ஆகாமையே இந்த பக்கம் இருக்கிறது பூராமே வேலை செஞ்சுட்டு இருக்கோம். பாதகாதிபதி வேலை செய்வார், அட்டமாதிபதி வேலை செய்வார், 6ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியா வேலை செய்வார். பாருங்க, 10ஆம் அதிபதி சூரியன். அந்த சூரியன் இவர்களுக்கு திக்பலமா அமைஞ்சிட்டா ஓரளவுக்கு தப்பிச்சு போயிடுவாங்க. இல்லைன்னா
மிகச்சிறந்த கஷ்டங்களை ரொம்ப, அதுலேயும் பாருங்க சில சமயம் 12ல் போய் மறைஞ்சிரும். ரொம்ப சிரமங்களை கொடுக்குறோம். இனி வெளிப்படையாக சொல்லப்போனால் அடிப்படை செலவுகளுக்கு கூட கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் இன்னைக்கும் உண்டு. பணக்கார குடும்பத்துல பிறந்திருப்பாங்க, கோவப்பட்டு வெளியே வந்துடுவாங்க. அட போப்பா, இதெல்லாம் அவங்க ஒத்து வராது, வந்து வைராக்கியமா திரும்ப வீட்டுக்கு போகாம இருப்பாங்க. அதனால பெரும்பாலும் இவர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, படிப்பை நல்லபடியாக முடிக்கணும். இவர்களுக்கு படிச்சா தான் பெரியாளா, படிக்காம எத்தனை பேர் ஜெயிக்கிறாங்க தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரீம் சாமி. இன்னொன்னு, யாருமே சூஸ் பண்ணாத குரூப்பை ஏன் நான் சூஸ் பண்றேன்னு சூஸ் பண்ணுவாங்க. அதுல சைன் பண்ண முடியுமே சூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் போய் கஷ்டப்படுறது, அவசரப்பட்டமோ அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் பயப்படுவாங்க. அப்புறம் சோறு கரெக்ட் டைம் சாப்பிட மாட்டாங்க. எதுலேயுமே ஒரு லெத்தஜிக் இருக்கும். இதெல்லாம் இவங்களை செய்யக்கூடிய மூளை அறிவு அப்படிலாம் கிடையாது. கர்ம வினை இவர்களை தாக்குகிறது. அப்போ இந்த கதிர்வீச்சிலேருந்து வெளியேறதுக்கு அருமையான திருக்கோயில் ஈரோடு மாவட்டத்தில். இப்போ இந்த விசாகத்துக்கும் அந்த அனுசத்திற்கும் அந்த கேட்டைக்கும் மூன்றுக்கும் பொருந்தக்கூடிய அற்புதமான ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொடுமுடி ஈஸ்வரர்னு பேர், மகுடீஸ்வரர். அருமையான திருக்கோயிலுங்க. அந்த ஆறுக்கு ஓரம் ஓடி காவிரி ஆறு போகக்கூடிய, காவிரி ஆறு ஓரம் அந்த கோயில் இருக்கும். மூர்த்தி, கீர்த்தி, ஸ்தலம், மும்மூர்த்திகள் இருக்கக்கூடியது. இவங்களுக்கு தான் மும்மூர்த்தின்னு சொல்றோம். இன்னொரு பெரிய விஷயம் பாருங்க, பிரம்மா அங்கதான் இருக்காரு, திருப்பட்டூர்ல இருக்காரு. இங்க வன்னி மரத்துக்கு அடியில சுமார் 5000 வருஷத்துக்கு முற்பட்ட திருக்கோயில், அற்புதமான திருத்தலம். இந்த திருக்கோயிலுக்கு எப்ப போகணும்? இதுல 3 பேர் இருக்காங்க. அவரவர்கள் நட்சத்திரத்தில், விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விசாகத்துல, அனுசத்தில் பிறந்தவர்கள் அனுசத்துல, கேட்டையில் பிறந்தவர்கள் கேட்டையில. என்ன செய்யணும்? மும்மூர்த்தியும் வழிபடணும். முதல் வேலை இவங்களுக்கு அதுதான். கையெடுத்து கும்பிடும்போது சொல்றாங்க, இப்படி கைக்கு மேல கும்பிடுறது மும்மூர்த்திகளை கும்பிடணும், குருநாதரை கும்பிடணுங்கிறாங்க. அந்த தலைக்கு மேல 3 தெய்வங்களையும் வணங்கினால் இவர்களுக்கு இப்ப நம்ம சொன்ன இந்த மனக்கசப்பு, மன கஷ்டம், கர்ம வினை நீங்கிறது. அங்க ஒரு வன்னி மரம் இருக்குங்க, நீங்க பாத்தீங்கன்னா வெயில் கொளுத்தும், அந்த இடத்துக்கு போகும்போது மட்டும் அந்த குளிர்ச்சி இருக்கும். பிரம்மாவை உங்களால எத்தனை சுத்த முடியுமோ சுத்துங்க, இல்லை என்றால் வயதளவு சுற்று. இப்ப 21 வயசு 21 தடவை, 40 வயசு 41 தடவை. பரவாயில்லையே சாமி. ஆமா, அந்த வயதளவு சுற்று அந்த பிரம்மாவை சுத்தி வரணும். 40 வயசுனா 41 தடவை, 40 வருஷம், 60 வயசுனா 60 தடவை. அது வயசை பொறுத்து. அந்த பிரம்மாவை வன்னி மரத்துல சுத்திட்டு வந்தா உங்கள் கோரிக்கை நிறைவேறும். இது யாருக்குன்னு சொல்லுங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணுமே, குழந்தை பிறப்பு பிரச்சனை. பா, எப்படியாவது எனக்கு ஒரு குழந்தை வேணும், ஊருக்குள்ள பெரிய அவமானமா இருக்கு, இது பிரம்மா கிட்ட முடிச்சுக்கலாம். இது யாரு? விசாகம், குரு. குருனா குழந்தை. அடுத்தது அனுஷம், அவங்க தான் சிவபெருமான். அங்க போறோம், மகுடீஸ்வரர். அழகா அருமையா பார்ப்பதற்கே அற்புதமான அழகா உட்கார்ந்துருப்பார். அவர் லிங்க வடிவம். அங்க போய் அவரை கேட்கிறோம். அவர் என்ன சொல்றாரு? தன்னுடைய பிரச்சனைகளை, மனக்கசப்பு, இந்த பொருளாதார பிரச்சனை இருந்ததுன்னா அவர்கிட்ட சொல்லிட்டு அப்படி வந்துடலாம். அடுத்தது தான் கேட்டை. கேட்டை யாருன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பெருமாள் நட்சத்திரம், அதாவது புதனுடைய நட்சத்திரம். அந்த புதன் அங்க எப்படி படுத்திருப்பாரு தெரியுங்களா? ஸ்ரீரங்கத்துல பெருமாள் பார்த்துருப்பீங்க, அது மாதிரி அழகா படுத்திருப்பாரு. ஸ்ரீரங்கம் பெருமாளை விட பெரிய பெருமாள், நல்ல பெருசா இருக்கும். அவருக்கு ஒரு வேஷ்டி, பெரிய வேஷ்டி, 9 கஞ்சுன்னு ஒரு வேஷ்டி, அந்த வேஷ்டி தான் அவங்க கொடுப்பாங்க. கொடுத்து அந்த தெய்வத்தை அதாவது பெருமாளை பார்க்கறது எப்பயுமே பாதத்தை பார்க்கணும், அப்புறம்தான் திருவடியை பார்க்கணும், அப்புறம் தான் மேலே பார்க்கணும். அதனால அந்த பெருமாளை பார்த்துட்டு துளசி தீர்த்தம் அங்கே கொடுப்பாங்க, வாங்கி குடிச்சிட்டு வந்தாலே கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்தடுத்த வளர்ச்சியை நோக்கி அவங்க போகலாம். நிச்சயமா. வேட்டி சொன்னீங்களா, 9 கஜம் வேட்டின்னு சொன்னீங்களா, அது நம்ம வாங்கி கொடுக்கலாமா? வாங்கி கொடுக்கலாம். வாங்கி கொடுத்து பெருமாளுக்கு போட்டுட்டாங்கன்னா போட்டுருவாங்க. அவ்வளவு அற்புதமான அந்த பெருமாள் பார்க்கறதுக்கே அவ்வளவு இதாக இருக்கும். சில மாதங்கள் இருக்கு, ஆடி மாசமோ இன்னும் அது எனக்கு சரியா தெரியல, அப்போ மட்டும் அந்த இது வேட்டி போட மாட்டாங்க, இந்த தைல காப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ கொடுக்காம மற்ற நாட்களில் கொடுத்தோம்னா கேட்டை நட்சத்திரத்திற்கு அந்த பெருமாள் வீரராகவ பெருமாள்னு பேர், அவர் பேர் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இதுக்கு முன்னாடி காவிரி கரையில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை தரிசனம் பண்ணணும். காவிரியில் குளிச்சுட்டு தரிசனம் பண்ணிட்டு மும்மூர்த்தி தரிசனம் தமிழ்நாட்டில் இங்கே போய் பார்த்துட்டு வாங்க, எப்பேற்பட்ட பிரச்சனையும் சால்வ் ஆகும். இதில் ஒரு முக்கியமான விஷயம், மற்ற ராசிக்காரங்க இருக்காங்கல்ல, அவர்களுக்கு இந்த 3 நட்சத்திரங்களில் எதிலையாவது கிரகம் நின்று திசை நடத்தினால் கூட கஷ்டம் இருக்கும். அப்போ நீங்கள் கூட போயிட்டு வரலாம். நிச்சயமா சாமி, நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கீங்க. நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி. சுகமே சொல்வேன். அறிவோம்.